இந்த அரமண்டை சக்திவேல் என்ன பண்ணுறான், அவங்க அண்ணன் மனசை மாத்துறான். என்ன இது போகிற போக்கு பார்த்தா இந்த கோமதியும் இங்கே வந்து குடும்பம் நடத்துவா போல, மொத்த குடும்பம் இங்கேயே வந்துடும், கடைசியில் நம்ம பையன் பொண்டாட்டா நடுத்தரில் தான் நிற்கணும், சொத்து எதுவும் வராதான்னு சொல்லிட்டு முத்துவேல் மனசை வந்து கலைக்க பார்க்குறான். அண்ணா எதுக்கு நான் இதெல்லாம் தேவையானா, நான் போய் தான் ஆகணுமா, எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இஷ்டம் இல்லை அப்படின்றாங்க. எனக்கு மட்டும் இருக்காடா, அம்மா சொல்றதுக்காக தான், அம்மா மனசு வேதனைப்படக்கூடாது, அதனால தான். காலத்துக்கு எதுக்கு நான் அம்மா அம்மா நீ நினச்சிட்டு இருக்க முடியும், அம்மா இன்னைக்கு ஒன்று சொல்லும் நாளைக்கு ஒன்று சொல்லும், அதனால எல்லாமே நீ அம்மா பேச்சு கேட்டு நடந்துட்டு இருப்பியா, எனக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லைனான்னு சொல்லிட்டு இந்த சத்திவேல் சொல்லிட்டு இருக்கான். சரி விடுடா, நம்ம போகாது விட்டுடலாமான்னு சொல்கிறான். அது எப்பறம் தப்பாயிடும்டா, அம்மா மனசு வேதனைப்படும், இந்த ஒருத்தர் தானே போயிட்டு வந்தால, அதுக்கப்புறம் நம்ம எங்கே போக போகிறோம்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாரு. இதை கேட்ட சத்திவேல் வந்து இந்த ஆள் வேற மனசு மாறினாலும் மாறிடுவான், இவன் பொண்டாட்டி பொண்ணு அங்கே வாழுதில்ல, அதனால பொண்ணு வேணும், பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு அம்மா பக்கம் தானே தங்கச்சி தங்கச்சின்னு போயிடுவான், தங்கச்சி பசங்கன்னு வந்து இவன் கூத்தடிச்சிருப்பான், இவனை வேற நம்ப முடியாது, சொத்தெல்லாம் வேற அங்கேயே போயிடும், கடைசியில் என் பையனுக்கு ஒன்றும் இல்லாத ஆகப்போகுது, நான் என்ன பண்ணுறது தெரியல, இது இப்படியே விடக்கூடாது, அந்த குடும்பம் இங்கே வரவே கூடாது, அந்த நாதாரி பொண்ணு இங்கேருந்து வீட்டை விட்டு ஓடி போய் அவமானம் அசிங்கப்பட்டால, அதுக்கெலாம் அவள் அனுபவிக்கணும், அனுபவிச்சிட்டா இன்னும் அனுபவிக்கணும், அந்த வீட்டுக்கு நம்ம போகக்கூடாது, அண்ணன் மனசையும் மாற்றணும்னு சொல்லிட்டு இந்த ஆள் நம்பவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான புத்தியோட இந்த சக்திவேல் யோசனை பண்ணிட்டு இருக்கான். எல்லாருமே குடும்பத்தோடு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. பாண்டியனும் எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு வரவேற்கிறாரு. எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு கோமதி கம்பிட்டு சந்தோஷம், எல்லாரையும் வாங்க உட்காருன்னு விருது உபசரிக்கிறாங்க. சுகன்யாவை பார்த்து கேட்குறாங்க, நல்லா இருக்கே சுகன்யான்ட்டு. இப்போயாச்சும் என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுதே, அப்படி ஏமா நீ வீட்டுக்கே வரலன்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கேட்குறாங்க. நீங்கள் தான் என்ன எங்கள் வீட்டுக்காரையும் வெளியே வரக்கூடாது துரத்தி விட்டீங்களே, எப்படி நான் வர முடியும், என் புருஷன் இல்லாத இடம் எனக்கு மட்டும் எப்படி இருக்குன்னு அந்த இடத்துல செக் வைக்கிறாங்க. எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னடா இது பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம பழனிவேலும் ஷோ கடவுளே எல்லாரும் வாய் முட்டுருக்காங்க, நான் எப்படி இந்த நேரம் போகுது தெரியல, நீ இப்பொழுது இவ வேற வாய் திறந்துட்டு அக்கா வேற எதனா மனசு கஷ்டப்பட போகுதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காரு மக்களே. அப்பத்தாக்கு ரொம்ப சந்தோஷம், ராஜிக்கு அவங்க அம்மா வந்துட்டாங்கன்னு சந்தோஷம், நம்ம அரசிக்கு பாட்டி வந்துட்டாங்க சந்தோஷம், எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. எப்படி நகர போகுதுன்னு தெரியல, எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டு போவாங்களா இல்லைன்னா சத்திவேல் எதனா வாய் விட்டு பிரச்சனை பண்ண போறானா தெரியல. பாண்டியனுக்கு சந்தோஷமா தான் இருக்கு.